ஹலோ டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கில் நியூ பர்த் வந்து நிறையா நபர்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு அமௌண்ட்டு கூட எடுக்காதவங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நிறையா நண்பர்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ராயலோ வந்து மறுபடியும் வராது அப்படின்ற எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷன் கூட கொடுக்காம நீங்கள் வந்து மிஸ் பண்ணிவிட்டு, இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அந்த சான்ஸ் வந்து கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள். வேணால் நான் கேட்டுட்டு அந்த அப்டேட் வேணால் கேட்டுட்டு நான் உங்களுக்கு நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு சான்ஸ் இருக்கா அந்த மிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அப்படின்னு அப்டேட் எதுவும் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். அதான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்லா பேரும் வந்து கண்டினியூ கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வித்ட்ரா கூட எடுக்காத நபர்கள் வந்து ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விட்டுருக்கீங்க. இப்போ வாங்க என்ன டாஸ்க்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நியூ பர்த் வந்து கரெக்டாக பண்ணவங்களுக்கு ஐடி வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நியூ பர்த்து கரெக்டாக பண்ணவங்களுக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐடி வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஐடி ஆக்டிவேட்டு கம்மிங் சூன் அப்படின்னு வந்து ஃபியூ டேஸ் கம்மிங் சூன் இந்த ஆப்ஷன் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த எரர் வந்து வந்தது அப்படின்னா நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கவங்களுக்கும் இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் நியூ பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ப்ராக்ரஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ் யுவர் ஐடி ரெஜிஸ்டர்டு கரெக்ட்லி இட் வில் பி ஆக்டிவேட்டட் சூன். இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களோட ஐடி எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ டெய்லி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 2 or 3 டேஸுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிரும். டெய்லி செக் பண்ணி பார்த்தீங்க உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிருச்சுன்னா அந்த ஆக்டிவேட் ஆன டேட்லேருந்து 120 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு. ஓகேங்களா? என்றைக்கு உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகுதோ அந்த டேஸ்லேருந்து 120 டேஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேட் பண்ண டேட்டில் 120 டேஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடியை வந்து ரீடாப் அப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரீடாப் அப் பண்ணி ராயலோ வந்து மறுபடியும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ரீடாப் பண்ணும்போது உங்களோட டீம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் 120 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடியை வந்து ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எரர் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. சார் இந்த மாதிரி எனக்கு வருது என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி வர்றவங்கலாம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ஐடி வந்து விரைவில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஐடி வந்து நியூ பர்த் பண்ணி எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, என்னோடய டாஷ்பார்டெலாம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட டாஷ்பார்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்து முடித்ததும் ஒரு கேப்சா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த கேப்சா வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேப்சாவில் வந்து பார்த்திங்கன்னா 5+2 அப்படின்ருக்கு. நான் வந்து 7 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்தோன்னா ஒரு பாப்பப் வருது. சரி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுதான் டாஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இன்கம் லிமிட் டுடே வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் சீலிங் வந்து மேலே காட்டுது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் ஆட் ஆகும். அவைலபிள் டேஸ் வந்து எனக்கு வந்து என்ன கவுண்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 119 நாள். ஓகேங்களா? ஸோ நான் நேற்று வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஓகேங்களா, டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகிட்டே போகும். ஸோ டெய்லியும் வந்து மிஸ் பண்ணாமல் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்களோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அந்த டேஸ் வந்து மைனஸ் ஆகிரும். அன்றைக்கி உங்களுக்கு வந்து லாஸ் தான். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து 119 நாள் எனக்கு வந்து ரிமைனிங் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை ப்ளே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வர்றதெல்லாம் ஆடு தான் வருது. ஓகேங்களா? இமேஜ் தான் வருது. ஸோ அந்த யூடியூப் வீடியோ ப்ளே ஆனோடனே நமக்கு வந்து மறுபடியும் வந்து கேப்சா வருது. ஸோ நான் வந்து இந்த கேப்சா வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ ஓகேவா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ₹22 வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ₹22 வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதையும் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாஸ்க்கு விட இப்போ டாஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து ட்ரையல் வெர்ஷனில் டாஸ்க்கு வந்து வெறும் ஆடு மட்டும்தான் வந்தது, பிக்சராக மட்டும்தான் வந்தது. இப்போ வீடியோவும் சேர்ந்து வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் டாஸ்க்கு. இதை கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த வீடியோ முடிஞ்சோடனே நமக்கு ஒரு கேப்சா வருது. ஸோ ஓகேங்களா. இப்போ வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேப்சா வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ₹40 வந்து ஆட் ஆகிருக்கு. உங்களுக்கே வந்து தெரியும். வந்து பார்த்திங்கன்னா ₹40 வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து நான் வர்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ வந்து ப்ளே ஆச்சு. 2 வீடியோக்கு அப்புறம் இப்போ வந்து நமக்கு ஆடு வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆடு. ஆட்ஸ் வந்து பிக்சராகவே வருது. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்குங்க. விருப்பமுள்ள நபர்கள் வந்து நியூ பர்த் எப்போ நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நியூவாக வந்து எப்போ ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ரெஃபர் லிங்க் வந்து இன்னும் வந்து கொடுக்கல. ஸோ கொடுத்த உடனே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டு சேரலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணி வாங்க. ஓகேங்களா. இதில் ப்ராஃபிட்டோ லாஸோ எல்லாமே நீங்களே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு மற்றவங்கள வந்து யாரையும் குறை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கான்செப்டில் என்னால் ஏர்ன் பண்ண முடியும், நான் வர்றேன் இந்த கான்செப்ட்டுக்கு அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும் வாங்க. அதர்வைஸ் பிடிக்கலை அப்படின்னா விட்டுருங்க தயவுசெய்து. ஸோ ஓகேங்களா. நான் வந்து வியூ கொடுக்குறேன். ஸோ 549 அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ஆடு என்ன வருது அப்படின்னு வந்து காட்டுறேன். ₹46 எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து ஆடு வந்து இது தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வியூ கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ₹70 இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எந்த மாதிரி ஆடெல்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. பாருங்கள், வீடியோ வந்து பாருங்கள். எந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்குறாங்க, எந்த மாதிரி இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நிறையா சம்பாரிச்சிருக்காங்க. சம்பாரித்தவங்க விட்டு ஒரு வித்ட்ரா கூட எடுக்காதவங்க, அவங்க வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக விட்டுறது. இனிமேல் எப்படி வராது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்துட்டீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நானே அப்டேட் பண்ணுறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. என்னோடய யூடியூப் சேனல் டெலிகிராம் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பேரும். அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ இதுதான்.
ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூ. 97 நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ராயலை வந்து 120 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல் கான்செப்ட் வச்சுருக்குறாங்க. ஸோ இனிமேல் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வந்து இப்போ மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து ட்ராவல் பண்ணாங்க, வித்ட்ரா எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் பிளாட்ஃபார்மாக வந்து ராயலோ இருக்கும். வித்ட்ராலாம் சொன்ன டேட்டில் பக்காவாக வந்து கொடுக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், என்ன அப்டேட் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது டெலிகிராமில் ஏதாவது ஒன்றும் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா அப்டேட் கிடைக்காம தான் மக்கள் வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார்கிட்டடா கேட்குறது, எப்படா நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது. அந்த அப்டேட்டு தான் மக்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த அப்டேட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்து வித்ட்ராவல் சொன்ன டேட்டு எல்லாமே பக்காவாக பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாகவே ராயலோ வந்து அமையும். ஸோ ஓகேங்களா, நான் வந்து இப்போ வந்து என்னோடய சீலிங் லிமிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து டுடே வந்து பிளான் சீலிங் லிமிட் வந்து ஓவர் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து டாஸ்பாரில் போய் பார்க்கலாம். டாஸ்பாரில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் ஓவராலாக கொஞ்சம் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ என்னோடய ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா 242 இருக்குது. டோட்டல் பாயிண்ட்ஸில் வந்து பிளான் வந்து நான் வந்து எண்ணத்தில் நியூ பர்த் பண்ணேன் 1900 ஸ்மார்ட் 1950 ஸ்மார்ட் பிளானில் தான் நான் வந்து ரீபர்த் பண்ணினேன். ஸோ டுடே சீலிங் லிமிட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா 19 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். ஸோ அவைலபிள் இன்கம் வாலெட்டில் பார்த்திங்கன்னா $242 இருக்குது. $800 மினிமமாக $800 வந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வித்ட்ரா பண்ணும்போது ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க. வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து இகாமர்ஸ் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1950 பிளானுக்கு வந்து 1000 rupees கொண்ட இகாமர்ஸ் பேக்கேஜ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டால் ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வித்ட்ரா வந்து எலிஜிபிள் ஆகிடுவோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த செகண்ட் வித்ட்ராக்குள்ள நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கோட வீடியோ வந்து எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு விருப்பம் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் லிங்க்கு வந்தோடனே நியூவாக வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க. அப்புறம் உள்ளே வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே தெரியாமல் ஒர்க் பண்ணாதீங்க. தரவாக ஒரு டைம் வந்து என்னென்ன இருக்குது எப்படி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் மேலும் ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ டியர் மெம்பர்ஸ்.